ஒரு உண்மையான ஆண்டவருடைய நடத்துதல், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பிள்ளை ரொம்ப பலவீனப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதியாக படுத்திருக்கும் போது, ராஜா அத்தனை பொறுப்புகள், அத்தனை வேலைகள், ராஜா ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றது பெரிய துக்கம். அந்த நாட்டினுடைய ஜனங்கள் எல்லாருமே துக்கத்தை அனுசரிக்கிறார்கள். அந்த ராஜா சாப்பிடாம இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய துக்கமான செய்தி. ஆனால் தன்னுடைய பிள்ளைக்காக 7 நாட்கள் வேதம் சொல்கிறது, வெளியே கூட வராம, எந்த பொறுப்பையுமே பார்க்காம ரூமுக்குள்ள போய் அழுது உபவாசம் இருந்து, ஆண்டவரே இந்த குழந்தையை காப்பாற்றுங்க, இந்த குழந்தைக்காக ஜீவனை கொடுங்க, எப்படியாவதுன்னு ஜெபம் பண்றான். ஆனா அந்த குழந்தை அவன் ஜெபிக்கிறதுக்கு மாறாக என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, இறந்து போயிடுச்சு. அப்போ சுற்றி இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மன கஷ்டம். என்ன அப்படின்னு சொன்னா, யார் ராஜா கிட்ட போய் குழந்தை செத்து போச்சுன்னு யார் சொல்லுவா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா குழந்தை உயிரோடு இருக்கும்போது உபவாசம் பண்ணி அழுதார். ராஜா உபவாசம் பண்ணி அழுதார் அப்படின்றது பெரிய விஷயம். இவ்வளவு அழுதவர் இந்த குழந்தை செத்து போயிருச்சுன்ற செய்தியை கொடுத்தா நம்மளை கொன்னாலும் கொன்றுவாரு, நம்ம யார் போய் சொல்றதுன்னு சொல்லி கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நேரடியா யாருக்கும் தாவீதுக்கு முன்பாக குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற செய்தியை சொல்றதுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே தைரியம் இல்லை. சவுல் ராஜா செத்து போனார் என்கிற செய்தியை ஒரு மனுஷன் சொல்றான், சந்தோஷத்தோட தான் சொல்றான். ஆனா அவர் கேட்கிறார், எப்படி செத்தாரு? ஆனா அவனுக்கு உடனே எந்த நாவு அப்படி சொல்லிச்சோ அந்த நாவு. அதனால எல்லாருமே குழந்தை செத்து போரிச்சுன்ற செய்தியை சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படுறாங்க. உள்ளுக்குள்ளே 4-5 பேர் கூட்டமா பேசிட்டு இருக்கிறதுனால இவன் கெஸ் பண்ணிட்டான், குழந்தை இறந்து போயிச்சான்னு. அவங்கள்ட்ட கேட்ட உடனே ஆமா குழந்தை இறந்து போயிடுச்சு. உடனே அடுத்த நிமிஷமே உபவாசத்தை எல்லாம் நிறுத்திட்டு நேர போய் நல்ல ஒரு குளியல் போட்டு குளிச்சுட்டு, சாப்பாடு இருக்கா அப்படின்னு சாப்பாடை எடுத்து வச்ச உடனே சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? குழந்தை உயிரோடு இருக்கும்போது, வியாதியா இருக்கும்போது அதற்காக அழுதாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, உபவாசம் இருந்தாரு. இப்போ குழந்தை இறந்து போச்சுன்ற செய்தியை கேட்ட உடனே ஸ்நானம் பண்ணி முன்னாடி சாப்பாடு கேட்டு அதை சாப்பிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. உடனே தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்துல இனி நான் துக்கமா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த காரியத்தை குறித்து இனி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும், அதை யோசிச்சோ கவலைப்பட்டோ அதற்காக வருத்தப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு எண்ணம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை நீங்க வெற்றியாக வாழ முடியும். இல்லைன்னா வெற்றியா வாழ முடியாது. பாருங்க, அவ்வளவு துக்கம், 7 நாட்கள் அதற்காக ஜெபம் பண்றான், எல்லா எதிர்ப்புகளையும் மீறி. ஆனா ஒரு துக்கம், இந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை நடந்துச்சுன்னு சொன்ன உடனே சரி ஓகே ரைட்டு மறந்துருவோம், இனி அந்த பிள்ளையை நினைச்சு என்ன பிரயோஜனம்? இனி அந்த பிள்ளையை நினைச்சு அந்த பிள்ளை திரும்பி வரவா போகுது? சில காரியங்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மறுபடியும் நினைவு வந்து கொண்டே இருக்கலாம். சிலருக்கு திருமணமாகி அத்தனை வருஷம் ஆகும், ஆனா அப்பா வீடு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், அம்மாவுடைய குழம்பு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், வீட்டினுடைய சொகுசான வாழ்க்கை ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இந்த ஞாபகம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு போராட்டம் வெடிக்கும் பாருங்களேன், இங்கே ஒரு சண்டை வெடிக்கும் பாருங்களேன். உடனே வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அங்கே எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? எங்கள் அம்மா என்னை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது இப்போ உங்களை கட்டணனோ இல்லையோ, இல்லை ஒன்றை கல்யாணம் பண்ணனோ இல்லையோ, நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? உடனே அது ஞாபகம் வரும். ஞாபகம் வந்த உடனே அந்த அட்மாஸ்பியரே ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்பான அனுபவங்களை சிலதை உடனே நம்ம மறந்துதான் ஆகணும். சில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது ஞாபகம் வைத்திருக்கிற, திரும்ப திரும்ப மறக்க முடியாம உங்களை டிஸ்டர்ப் பண்ற அந்த காரியத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இதைத்தான் ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் இனி இறந்து போன அந்த குழந்தைக்காக நான் கவலைப்பட்டு நான் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நான் கவலைப்படுறதுனால அதை திருப்பி பார்க்க முடியாது, கவலைப்படுறதுனால மறுபடியும் உயிரை என்னால் கொடுக்க முடியாது, நான் அதுக்கு சோறு ஊட்ட முடியாது, நான் அதுக்கு துணி போட்டு அழகு பார்க்க முடியாது. நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அப்படின்னா, நான் இப்பொழுது என்னுடைய மைண்டில் இருக்கிற அந்த காரியத்தை நான் நினைக்கிறதுனால ஏதாவது நன்மை உண்டாகுமானால் நான் நினைக்கிறது தவறல்ல. ஆனா நன்மை உண்டாகாத பட்சத்தில்
கண்டிப்பாக நான் அதை நினைக்கவே கூடாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு காரியம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்குமானால் இப்போ இந்த ஜெபத்தில் நீங்க அதை பார்த்து கேளுங்க. நீங்க அதை ஞாபகப்படுத்துறதுனால, அதுக்காக அழுறதுனால, அதுக்காக நீங்க துக்கப்படுறதுனால நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதை உங்களால மீட்டெடுக்க முடியுமா? அதை உங்களால மீட்டெடுக்க முடியுமா? அதை திரும்ப வாங்க முடியுமா? திரும்ப பாருங்க, தன்னுடைய தகப்பனார் வந்து மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பயங்கர கொரோனாவுடைய அந்த டைம் உச்சகட்டமாக இருக்குது கொரோனா. இப்போ வந்து அங்கேருந்து திரும்பி வந்து ஊருக்கு வர முடியாது. அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காரு. ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைய கண்ணில் பார்த்துட்டேன்னா நான் சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃப்ளைட்டு போட முடியாது. அப்படியே வியாதியாக இருந்த அந்த தகப்பனார் வந்து கொரோனா டைமே இறந்து போயிட்டாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்போ அந்த செய்தி வந்து வெளிநாட்டில் இருக்கிற அந்த மகளுக்கு வருது. அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. ஐயோ, எங்கள் அப்பாவை கடைசி நேரத்தில் பார்க்க கூட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அடக்கம் பண்ணுறது கூட வர முடியல. அந்த டைம் ட்ராவலே பண்ண முடியாது. அப்போ வந்து அதை வந்து இங்கே அடக்கம் பண்ணுறத வீடியோ காலில் அதை காமிக்கிறாங்க. அங்கே உட்காந்து அந்த புள்ள வந்து அழுறாங்க. சரி, அப்பாவை அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட 80 இயர்ஸ், 80 வயதாச்சு. அவர் கிட்டத்தட்ட நம்முடைய கணக்கின்படி ஒரு பூரண வயதுள்ளவராய் அவர் மரித்து விட்டார். கொரோனா முடிஞ்சு இன்னைக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ சமீபமாக இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி அப்படியே அழுக அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு அப்பா இறந்து போனால் எப்படி அழுவாங்க? 4 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு அப்பா எவ்வளவு இறந்தா எப்படி அழுவாங்களோ அப்படி ஒரு அழுக, அப்படி ஒரு அழுக. எங்க அப்பாவுடைய முகத்தை நான் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிடுச்சு. எங்க அப்பா ஏங்கிட்டே இறந்து போயிட்டாரு. என் முகத்தை அவர் முகத்தை நான் பார்க்கல, என் முகத்தை அவர் பார்க்கல. ஒரு வார்த்தை என் அப்பாட்ட பேசியிருக்கலாம்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, தன்னுடைய தகப்பனை இறந்த துக்கம் இருக்கிறது தவறு அல்ல. இந்த தாவீது தன்னுடைய பிள்ளையை நேசித்தது போலதான் அவங்களும் நேசிச்சிருப்பாங்க. இந்த பிள்ளையை நேசிக்கல அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைக்காக கண்டிப்பாக அவர் உபவாசித்து அழுதுக்க மாட்டார். ஆனா இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, தகப்பனார் மரித்து போய்விட்டார். நான் தூர தேசத்திலே மாட்டிட்டேன். என்ன பண்றது? நான் பக்கத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா எங்க அப்பா வந்து பார்த்திருப்பேன். இப்போ என்னால வர முடியல. இப்போ இறந்து போன அந்த அப்பாவுடைய முகத்தை நான் பார்க்கல. கடைசியா என்னதான் அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த துக்கத்தோட இருந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், யாருக்கு வருத்தம்? அதனால என்ன பிரயோஜனம்? இப்பொழுது நம்ம கல்லறைக்கு போய் அப்பாவை எந்திரிங்க சாரிப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை நீங்கள் மறக்காமல் இருந்தால் அதனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, கிடைக்காத, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுக்காக நீங்கள் திரும்ப மறக்காமல் இருப்பது நிச்சயமா சொல்றேன், அது நல்லதல்ல. அது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததும் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்களா? ஒரு காலத்தில் ஒரு தெருவில் ஒரு வீடு கட்டியிருப்போம். கடன் பிரச்சனை நிமித்தமாக அந்த வீட்டை நம்ம வித்தாச்சு. அந்த தெருவிலிருந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். பல வருஷங்களாய் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த தெரு வழியாய் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நம்ம கட்டின வீட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு அழகான வீடை நம்ம கட்டணும், அன்னைக்கு குடியிருந்தோம் அப்படின்னு நினச்சி அந்த சின்ன ஒரு துக்கம் வர்றது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வரலாம். ஆனால் ஐயோ, இப்படி ஒரு வீட்டை நான் இழந்துட்டேனே, இப்படி என்னை விட்டு போயிருச்சே, நான் எப்படி ஆயிட்டேன், கடவுளே என்ன கைவிட்டீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க இருந்ததை, அந்த துக்கத்தை மறக்காமல் இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையிலேயே நீங்கள் அடைந்த அந்த சந்தோஷத்தை கூட நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் திரும்பி தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கு மாறாக, சரி ஓகே, ஒரு காலம் இருந்தோம், ஒரு காலம் கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு, இன்னைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் தங்க போறோம், ஒரு நைட்டு குடியிருக்க போறோம், இனஃப், முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தங்களை, முந்தினவைகளை நினையாமல் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். நம்பர் 1, முதலாவது நீங்கள் மறக்காதிருங்கள். முந்தினவைகள் உங்க மனசுக்குள்ள வந்துட்டே இருக்குதா, சிந்தனைக்குள்ள வந்துட்டே இருக்குதா, மறக்கவே முடியலையா? இப்ப கேளுங்க, நீங்கள் நினைக்கிறதுனால என்ன லாபம்? என்ன லாபம்? அதனால என்ன லாபம்? நீங்க மறக்காம இருக்கிற அந்த காரியத்தினால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? அதனால என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க கேட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியும். இல்ல, அது எந்த லாபமும் இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பாக நான் முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்கவே முடியாது. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்பா வந்து எல்லாரையும் விட யோசேப்பை ரொம்ப நேசித்தார். அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பையனை.
இவன் தான் அந்த வீட்டில் வந்து ரொம்ப நல்லா வருவான்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனால ஆண்டவருடைய ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய தகப்பனார் தன்னை ரொம்ப பாசமாக பார்த்தார். தன்னுடைய தகப்பனார் தன்னை கூட படுக்க வச்சிருந்தார். எல்லாம் யோசேப்புக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது யோசேப்புக்கு வந்து அறியாத ஒரு இடம், தெரியாத ஒரு இடம். திடீரென்று, அதுவும் அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வருவேன்னு அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. அங்கே வந்து அப்பா வந்து ஊட்டி விடுவார். அங்கே வந்து சாப்பாடு தனக்கு முன்னாடி வந்துடும். அங்கே வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து பலவர்ண அங்கேயே கொடுத்து அழகு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நேரம் ஆப்போசிட்டு. ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்க்கணும், அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவணும், அந்த வீட்டில் திட்டுற திட்டுகளை எல்லாத்தையும் வாங்கணும், அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து அவனே போட்டுக்கணும். அதுவும் நல்ல ட்ரெஸ் இல்லை, அடிமைகளுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு நல்லா இல்லை. சூழ்நிலைகள் முழுவதுமாக மாறிடுச்சு. ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ கேளுங்க, உங்க மனசை பார்த்து கேளு. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இப்போ இருக்கிறீங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து திடீர்னு உங்கள் ஏஜ் குறையுதுன்னு வைங்களேன், வயசு குறைஞ்சு, இப்போ நீங்கள் ஒரு 50 வயது இருக்கிறீங்கன்னா திடீர்னு ஒரு 15 வயசு வரீங்க, இல்லைன்னா ஒரு 10 வயசு வர்றீங்கன்னு வைங்களேன். அப்படி 10 வயசு வரும்போது, 10 வயசு வர்றீங்க, உங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஜாலியாக ஸ்கூலுக்கு போவீங்க? கை தூக்க பார்க்கலாம். நான் போவேங்க, கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு ஆளை கை தூக்குறேன். நான் கண்டிப்பாக போவேன். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு 41 வயசு, இந்த 41 வயசு திடீர்னு குறைஞ்சி ஒரு 10 வயசு ஆகி நான் வந்து 5th ஸ்டாண்டர்டு படிக்கிற ஸ்கூலுக்கு போனோன்னா அப்பா ஜாலியாக போவேன். ஏன் அப்படின்னு, ஆனால் அன்னைக்கு 10வது வயசில் இருக்கும்போது நான் அப்படி ஸ்கூலுக்கு நான் போகல. எங்கள் அப்பாவை திட்டிட்டு தான் போனேன், எங்கள் அம்மாவை திட்டி தான் போனேன். எதுக்கு தான் இந்த ஸ்கூலோ, எதுக்கு தான் இந்த வாத்தியாரோ, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தேவையா, இப்படி படித்தாதான் நல்லா இருக்க முடியுமா, தேவையே இல்லை அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு அந்த வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, சார் நம்ம ஸ்கூல் லைஃப் திரும்பி வராதா, எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமான அந்த வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நல்ல அனுபவங்கள் இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனால் நான் என்னென்னா, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் யோசித்தேன், அதை போல சாப்பிட்டேன். ஆனால் நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, நான் புருஷன் ஆகிட்டேன். அதனால குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்துட்டேன்னா, நான் மறந்துட்டேன். இன்னைக்கு போய் இத்தனை வயசில் போய் 5th ஸ்டாண்டர்டில் உட்காந்துருந்தா, போயா வெளியே, ஏன் உள்ள வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு அடம் பிடிக்க முடியுமா? செய்ய முடியாது. அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், முந்தினவைகளை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய மனதை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே அந்த கசப்பான அனுபவங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே எனக்கு வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் மறக்கும்படி பண்ண போகிறார். எஸ், உங்களுடைய யாருடைய இருதயத்துல வந்து அது ஆழமாய் பதிந்து, நான் இந்த மாதிரி இருந்தனே, அந்த கசப்பான அனுபவங்கள், மறக்க முடியாத அனுபவங்களை கர்த்தர் இன்றைக்கு மறக்கிறதற்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஸோ நம்பர் 1, முதலாவது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இப்பொழுது மறக்க முடியாத கசப்பான அனுபவங்களினால், நீங்க உங்களை திரும்ப திரும்ப வருத்தப்படுத்துகிற அந்த அனுபவத்தினால ஏதாவது நன்மை இருக்கா? காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், சமயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளைக்கு நமக்கு இருப்பதில்லை. நமக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நான் நினைக்கணும். சத்துருடைய பெரிய தந்திரம் நன்மைகளை மறக்க பண்ணி தீமைகளை ஞாபகப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சத்துருவனுடைய வலையில ஒரு நாள் சிக்க மாட்டேன். என்னை இதுக்கு முன்னாடி அதான் அடிக்கடி நம்ம நினைப்போம், இப்போ வந்து சிலருக்கு வந்து ரொம்ப சுகர் வந்துச்சுன்னு வைங்களேன், இல்லைன்னா ஏதோ ஒரு சரீர பலவீனம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 45 வயசுல வருது அப்படின்னா, நம்ம திடீர்னு டாக்டர் வந்து நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடனே ஐயோ எனக்கு இந்த வயசுல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, ஐயோ என்ன இப்படி சாப்பிடக்கூடாது இப்படின்னு நினைக்கிறத விட இன்னொன்று நினைக்கலாம், இத்தனை வருஷம் சாப்பிட்டேன்ல, புரியல, இத்தனை வருஷம் காடை கௌதாரி எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சே, அதுவும் ஒரு மிஷின் தானே, அதுவும் ஒரு வயிறு தானே. உலகத்தில் நம்ம மனிதர்கள் உண்டு பண்ணுகிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அதுக்குன்னு உழைக்கக்கூடிய ஒரு டைமு சொல்லுங்களேன் இருக்கு. நாள் தாண்ட அது பொருட்களை யூஸ் பண்ண கண்டிப்பாக அது என்ன ஆகும், அது தேய்மானம் அடையும், அது பழுதடைஞ்சு தான் இருக்கும். அதே போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நிறைய அவயவங்கள் மெக்கானிசம்,
அது அதனுடைய ஒர்க்கை நிறைய பண்ணும்போது அதனுடைய நாட்கள் தாண்ட தாண்ட அதனுடைய வல்லமை அது என்ன பண்ணுது, அது இழக்கத்தான் செய்யுது. சரி, 40 வருஷம் சாப்பிட்டோம், 45 வருஷம் சாப்பிட்டோம், பரவாயில்ல, இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கிருபை கொடுத்தாரு. இனி ஒரு இருக்கிற நாள் வரைக்கும் கொஞ்சம் வெஜ்ஜே சாப்பிட்டு, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு, ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி வாழலாம் இப்படின்னு மனதில் நினைக்கிறது தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகு. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் என்னுடைய மனதிலே மறக்க முடியாத சில அனுபவங்களினால் எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? நீங்கள் மறந்தீர்களே. ஆனால் நான் நம்புறேன், இனி இருக்கிற வாழ்க்கையாவது உங்களால் என்ன பண்ண முடியும்னா சந்தோஷமாய் வாழ முடியும், வெற்றியாய் வாழ முடியும். ஆனால் நீங்க மறக்கலை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே இருக்கிற நாள் வரைக்குமே உங்களால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா என்ன பண்ண முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, முந்தினவைகளை மறக்காத ஒரு நபரால், சொல்லுங்க, முந்தினவைகளை மறக்காத ஒரு நபரால் பிந்தி உள்ள நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ முடியாது. இப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கங்க, இனி இருக்கிற காலமாவது சந்தோஷமா வாழ போறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு நினைச்சே நீங்க இனி இருக்கிற வாழ்க்கையையும் முடிச்சிட போறீங்களா? ஹலோ, ஒரே ஒரு கசப்பான அனுபவம், ஒரே ஒரு தோல்வி சிலருடைய வாழ்க்கையிலே அடுத்து இருந்த மொத்த வாழ்நாட்களையும் வருத்தத்தோட வாழ்கிறதற்கு நேராய் அவர்களை தள்ளி இருக்கிறது. அவர்கள் வருத்தத்தோடு அந்த நாட்களை தாண்டி இருக்கிறார்கள். இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏதாவது ஒன்று நினைச்சு 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 இனி இருக்கிற காலங்களை, இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, வேதத்தில் மோசே என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். முள்செடி, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் யாருக்குமே இல்லாத ஒரு தரிசனம். ஆண்டவர் அவனுக்கு பெரிய அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா அங்க பார் அப்படின்னு பார்க்கிறார். பார்க்கும்போது ஒரு முட்செடி, அந்த முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது, தீ கணக்கணக்கான தீ. ஆனா என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த செடி கருகவே இல்லை. அப்ப ஆண்டவர் சிம்பாலிக்கா அவனுக்கு சொல்றாரு, எப்பா உன்னுடைய வாழ்க்கை முள்செடி மாதிரி இருக்குது, எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ற, ஆனா உள்ள இருக்கிற அந்த பச்சையை இந்த தீயினால என்ன பண்ண முடியல, கருக்க முடியல. உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் ஆகாதுப்பா. உனக்கு சோதனை வந்தது உண்மை, உனக்கு அக்கினி வந்தது உண்மை, உனக்கு பிரச்சனை வந்தது உண்மை, நீ 40 வருமாய் படாத பாடு நடத்துறது உண்மை. ஆனா உன்னுல என்ன சேதம் இருக்கு நீ திரும்பி பாரு. அந்த செடியில என்ன சேதம் இருக்குது? ஒரு சேதமுமே இல்லை. நீங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில அக்கினி இருக்கு பிரதர், உங்களோட அக்கினி இருக்கு சிஸ்டர், உங்களுக்கு பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. சுத்தி இருக்கிற நிறைய பேருடைய பார்வைக்கு உங்களுக்கு வருகிற போராட்டம் பெரிய போராட்டம், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை பெரிய சூழ்நிலை. ஆனா இப்ப நீங்க திரும்பி பாருங்க, உங்களுக்கு என்ன சேதாரமா இருக்குது? அந்த அக்கினினால என்ன சேதாரம்? அந்த பிரச்சனையினால நீங்க வருத்தப்பட்டதுதான் சேதாரம், நீங்க மனசை உழைச்சினதுதான் சேதாரம், நீங்க அதை குறித்து கவலைப்பட்டதுதான் சேதாரமே தவிர அந்த பிரச்சனை, அந்த அக்கினி உங்களை ஒன்றுமே செய்ய முடியல. கர்த்தர் அன்றைக்கு விட இன்றைக்கு கர்த்தர் உங்களை நன்றாய் தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நன்றாய் தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப மோசே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன குறைஞ்சிருச்சு? நீ உன் சரீரத்தில் பலவீனம் ஆயிட்டியா, கால் முறிஞ்சிச்சா, கை முறிஞ்சிச்சா, நீ உழைக்காம இருந்தியா, நீ வியாதியாப்பட்டியா? ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீயா என்ன பண்ணிட்டேன்னா, மனசுக்குள்ள நான் இப்படி இருந்தனே, நான் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே, இப்படி இருந்தனா இப்படி போயிட்டனே, எனக்கு இவ்வளவு வசதி இருந்து நான் இப்படி ஆயிட்டனே, என்னை இப்படி துரத்தி விட்டாங்களே, நீ தான் நினைச்ச. ஆனால் முந்தின தன்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாத அந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இனி இருக்கிற வாழ்க்கை எனக்கு நல்லதா கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேற யாரையாவது அனுப்பும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அற்புதம், சரி உன் கையை உரையிலே போடு. கையை போட்ட உடனே அது குஷ்டமாகுது, திரும்ப எடுது, அது உடனே அது அழகா மாறுது. கோலை போட சொல்றாரு, அந்த கோல் பாம்பா மாறுது, கையில பிடின்னு உடனே குச்சியா மாறுது. இத்தனை அற்புதங்களை செய்தாலும் மோசையால என்ன பண்ண முடியலன்னா, தனக்கு மிஞ்சி இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த வாழ்க்கைய வெற்றியாய் வாழ்றதற்கு அவன் மனசு, அவன் காலடி எடுத்து வைக்க முடியல. காரணம் என்ன? 40 ஆண்டுகளாக அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு பெரிய கசப்பான அனுபவம், முன்னாடி இருந்த ஒரு சொகுசான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, அதை நினைச்சு 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 இனி இருக்கிற ஆசீர்வாதமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். ஆமேன். ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கசப்பாயிருச்சு. நிறைய கணவன் மனைவி செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த ஒன்றை மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டு அதை மறக்காம இனி இருக்கிற எஞ்சி ஒரு அந்த கணவனாரோட 50 வருஷம் வாழ்வாங்களா, 40 வருஷம் வாழ்வாங்களா? நீ தான் இப்படி பண்ணிட்ட இல்லையா, நீ தான் இப்படி பண்ணிட்ட இல்லம்மா, இனி உனக்கு கூட என்ன பேச்சு, இனி உன் கூட என்ன வாழ்க்கை, இனி உன் கூட என்ன சந்தோஷம்? அந்த முந்தினதை நினைத்து நினைத்து தனக்கு பிந்தி இருக்கிற வாழ்க்கையை அழிக்கிற எத்தனையோ பேரை
என் கண்களால் பார்க்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், மோசையை போல நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆனா ஆண்டவர் வலுக்கட்டாயமா அவனை விடல. ஏன்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவருக்காக அவன் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் மறக்கல. எப்பவுமே ஆண்டவர் கணக்குல ரொம்ப கவனமா இருக்கிறவர். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருக்காக நின்றுப்பீங்க, அந்த நாளை கர்த்தர் மனசுல வச்சிருப்பாரு. மோசே வேண்டாம் 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 சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப போனார்னா, ஒரு நாள் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கும்போது, அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு இருக்கும்போது, அவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் சுத்தி இருக்கும்போது, அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரு பொருட்டா எடுக்காம என் பிள்ளை எனக்காக நின்னால, என் பிள்ளை எனக்காக நின்னால, அதுவும் உலகத்தையே வெறுத்து சுத்தி இருக்கிற எல்லாரையும் வெறுத்து எனக்காக நின்னால, அதை மறக்க மாட்டேன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்பவுமே அத்தனை வசதிகளும் அத்தனை சந்தோஷங்களும் சுற்றி இருக்கும்போது கர்த்தருக்காக நீங்க உன்னை வெறுக்கிறீங்களா, கர்த்தருக்காக நீங்க உன்னை விடுறீங்களா, கர்த்தருக்காக ஒரு இடத்துல அவமானப்படுறீங்களா, அதை யார் மறந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் கணக்கிலே வைத்து ஒரு நாள் அதற்கு தக்க பதிலை கர்த்தர் செய்யாம போகவே மாட்டார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன், சத்தமா சொல்லுங்க, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால நம்ம மோசையை போல இருப்போமே. ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்னுடைய முந்தின வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே கசப்புகளை நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நான் யோசிக்கிறேன், நான் முந்தின வாழ்க்கையிலே நடந்ததை மறக்காமல் இருப்பதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கணும். என்ன பிரயோஜனம்னு கேட்கணும். மறக்காம இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? விட்டுருவோம், மறந்துடுவோம். ஹல்லேலூயா. இந்த சின்ன வயதுல சில பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது பசங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சில நேரத்தில் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்னா அதான் சொல்கிறது. இன்றைக்கி சிலரை சந்தித்திருக்கிறேன். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளைகளை தவறான விதத்தில் கையாளுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய மனசில் அது காயமாக இருக்கும். அது அவங்களுக்கு அழிக்கவே முடியாது. அது அவங்களுக்கு பிரச்சனையாக அவங்கள தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பசங்களும் அப்படி தான், பிள்ளைகளும் அப்படி தான். ஆனால் அது ஒரு காலகட்டம் வரும்போது அதை மறக்க முடியாமல் வாழ்க்கையிலே திரும்ப அவருடைய வாழ்க்கையை தொடரவே முடியாத நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கசப்பான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. சரி, யாரோ ஒருத்தர் நம்மை அப்படி நடத்தினார்கள், கர்த்தரை அனுமதிச்சார். அதில் போய் கேள்வி கேட்டுட்டு, அதில் போய் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதை விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் அதை நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை அப்படின்றத நினைக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா சொல்றதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதனால் எந்த லாபமும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, அதனால் எந்த லாபமும், சத்தமா சொல்லுங்க, எந்த லாபம், எதுவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் முந்தினவைகளை நினைக்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. முந்தினவைகளை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முந்தினவைகளை நீங்க சொல்ல ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் உங்களை நல்ல கிருபையாய் கர்த்தர் மோல்டு பண்ணுவாராக. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சர்வ வல்லவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஏன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்பர் 1, முதலாவதாக மகளே பிரயோஜனம் இல்லை அதனால, மகனே எந்த பிரயோஜனம் அதனால இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்த ஒரு மனுஷனுக்கு இந்த உடம்புல வெள்ளை ஒயிட் டாட்ஸ் அது வந்த உடனே அவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. உடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய ஒயிட் பேட்ச் அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் ரொம்ப படிக்கிற நாளில் ரொம்ப அழகாய், ரொம்ப நிறைய பேர் அவரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஆனால் அந்த ஒயிட் பேட்ச் வந்ததுலேருந்து அவர் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டார். உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர்கிட்ட போய் இந்த ஒயிட் பேட்ச்னால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது.
இந்த உடம்புல தோல்ல மட்டும்தான் அந்த ஒயிட் டாட்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி அவருடைய கண்ணுக்கோ அவருடைய கிட்னிக்கோ அவருடைய ரத்தப்போ இதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது என்னமோ ஒரு தோல் வியாதி மாதிரி உடம்புக்கு மேலே அது வரும். அதனால ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஆனால் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கு பார்க்குற ட்ரீட்மெண்ட் வந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ப்ராப்ளம் வரும், அது வந்து பெரிய ப்ராசஸ், அது வந்து வரும். இப்போ இந்த ரெண்டுல எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? நிறைய பேருக்கு வந்து வெளியில நம்ம ஈஸியா சொல்லிடலாம், நான் வந்து அதை சூஸ் பண்ண மாட்டேன். ஆனா அந்த பாதை அப்படின்றது என்னது? ரொம்ப கடினமான பாதை. நம்முடைய முகத்துல வந்து ஒரு டஸ்ட் ஒட்டி இருந்தா கூட நம்ம அதை நீக்கி போடாம நம்ம அடுத்த செய்ய மாட்டோம். தலையை வந்து கலைஞ்சிருந்தா கூட எங்கேயாவது சீப்பு வாங்கி நம்ம சீவிட்டு தான் அடுத்த நிமிஷம் போவோம். ஏன்னா நம்ம உடம்புல அவ்வளோ கேரா இருக்கும். அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன பண்ண, என்ன செய்ய முடியும்? அவரு நான் சொன்னேன், எவ்வளவு சொன்னேன், ட்ரீட்மெண்ட் போக வேண்டாம் விட்டுருங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதானே. அப்படியெல்லாம் யாருமே நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒன்றும், உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க அவங்களுடைய எதிர்காலம் தான் இது. சில நேரத்தில் அடையாளமாக கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஒயிட் பேட்ச் வச்சிருப்பார்ல அவருன்ற ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க, இதை பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னு. ஆனால் என்னமோ தெரியல, அவருக்கு அது டிஸ்டர்பன்ஸ், அவரால் முடியல. என்னால் முடியாது பாஸ்டர், எனக்கு வந்து இது பிடிக்கல, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இப்போ சமீபத்தில் அவர் இறந்தே போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் இந்த பூமியை விட்டே போயிட்டாரு ரொம்ப சின்ன வயசில், கிட்டத்தட்ட ஒரு 48 வயசுலேயே அவர் இறந்துட்டார். ஸோ அவர் இறக்க வேண்டிய வயசு இல்லை, அவர் இறந்துருக்க முடியாது. என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டு அவரால் வந்து சரியாக ரெக்கவர் ஆகாதனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்தினுடைய எஸ்ட்ரீம் போய் இறந்துட்டார். ஆனால் அவருடைய ஒரு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வியாதியும் இல்லை. அவருக்கு வந்த ஒரே பலவீனம் அந்த ஒயிட் பேட்ச். அந்த ஒயிட் பேட்சை அவரால் ஜீரணிக்க முடியாதனால அப்படி ஆயிடுச்சு. அப்போது ஒரு காலத்தில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேன் பாஸ்டர், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தேன். இதை நினச்சி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தார். அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறதுனாலே எந்த பயனும் சொல்லுங்க, எந்த பயனும் இல்லை. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, எந்த பயனும் இல்லை. பயன் இல்லாத ஒன்றை ஒருத்தர் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது நல்லதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இனி இருக்கிற காலத்தை நீங்க நினைச்சு என்ன பண்ணிடாதீங்க, நீங்க வீணடிச்சிடாதீங்க. அப்போ முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார் என்றால், ஏன் முந்தினவைகளை நான் நினைக்க வேண்டாம் என்றால், முந்தினவைகளை நான் நினைத்து இனி எனக்கு இருக்கிற வாழ்க்கையை நான் ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 80 வருஷம் என்றால் 80 வருஷத்தையும் நம்ம வெற்றியா வாழ்ந்துட முடியாது. ஹலோ கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறது நம்முடைய 80 வருஷம். ஆனால் 80 வருஷத்தையும் வெற்றியாய் வாழ்ந்துற சொல்லுங்க எல்லாருமே. அதை நம்புறீங்களா? எல்லாரும் அதை நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? பிறந்ததிலிருந்தே 80 இயர்ஸ் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துட முடியுமா? 80 வருஷத்தையும் நம்ம வெற்றியா வாழ்ந்துட முடியாது. 80 வருஷத்துல சிலருக்கு 20 வருஷம் ஒரு கடினமான காலமா இருக்கும், சிலருக்கு ஒரு 10 வருஷம் கடினமான காலமா இருக்கும், சிலருக்கு 30 வருஷமே கடினமான காலமா இருக்கும், சிலருக்கு 70 வருஷமே. கேட்கல பாஸ்டர், அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். நிறைய இல்ல, சிலரை அந்த 10 வருஷத்துல ஆண்டவர் கொண்டு போய் எங்கே நிறுத்திடுவார். தாயப்பன் ஊழியம் செய்கிற, சென்னையிலே ஊழியம் செய்கிற தாயப்பன், அவங்களுக்கு வயசு இப்போ வந்து கிட்டத்தட்ட 80 ஆயிடுச்சு, 80 வயதாகிவிட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஐயா நீங்கள் காரில் போனால் லேட் ஆகும், நான் பைக்கில் உங்களை கொண்டு விட்றேன்னு சொல்லிட்டு பைக்கில் உட்கார வச்சு வேகமாக போகிறேன். அப்போ அந்த பைக்கில் போகும்போதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டே வந்தேன். அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் எப்போலேருந்து ஊழியத்தில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப பிரமிக்கத்தக்கன்னு சொன்னார். என்ன சொன்னார்? நான் ரட்சிக்கப்பட்டே 5 வருஷம் தான் ஆச்சு. எத்தனை ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமா? 5 வருஷம். ஊழியத்துக்கு இறங்கி 3 வருஷம். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வயசுல? அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுல தான் ரட்சிக்கவே பட்டிருக்காரு. 70 வயசுல ரட்சிக்கப்பட்டு 73வது வயசுல ஊழியத்துக்கு வந்து 75வது வயசுல அவர் 800 புக்கு, எத்தனையோ ஒரு 100கணக்கான புக்குகளை அவர் ரிலீஸ் பண்ணி அவர் சந்தித்த ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள். எத்தனை வருஷத்துல? எனக்கு அவர் என்கிட்ட சொல்லும் போது, மகன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஆண்டவர் வந்து என்ன வந்து 70, நான் நினைச்சேன் என்னடா இவ்வளோ வருஷம் தாண்டி
இப்படி நம்ம இதுக்குள்ள வந்திருக்கிறோமே. இத்தனை வருஷம் தாண்டி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஏடா அத்தனை வருஷம் செய்யறதா நான் இத்தனை வருஷத்தை உனக்கு செஞ்சு முடிச்சிட்டேனே, நீ ஏன் கவலைப்படுற? அப்போ சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியத்தை ரொம்ப நாள் உங்களை காத்திருக்க வைக்கிறாரு, ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உங்களை குறிச்சு செய்யணும்னு ஒரு டார்கெட்டை வச்சிருக்கிறத 10 வருஷத்தை கொண்டும் செய்வாரு, 10 நாளை கொண்டும் செய்வார், 10 மணி நேரத்திலையும் உங்களை கொண்டு செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நடிப்பு இருக்குது. அது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சுங்களேன். கண்டிப்பாக அந்த நாடகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? கேட்கல, வருவீர்கள். நீங்கள் அதில் செய்வீங்க, அதில் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு நாடகம் போடுறாங்கன்னு வைங்களேன். அந்த நாடகத்தில் யார் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலில் போடுற நேரத்தில் ராஜா ராணி இவங்க 2 பேரும் தான் ரொம்ப அட்ராக்ஷனுக்குரியவர்கள். அப்படின்னா ராஜா ராணி எப்பவும் வருவாங்க, நிறைய ரோல் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வேற சின்ன சின்ன ரோல்ல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா இந்த குட்டியா இருக்கிறவங்க உள்ள வந்தாதான் அந்த நாடகம் என்ன ஆகும். ராஜா சட்டையை கழட்டி போட்டுட்டு விசி எடுத்து வீசிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு அந்த ரோல் என்ன, ரொம்ப நேரம் ஒரு ஸ்டேஜ்ல வராரு, அவ்வளவுதான். ஆனா கீழே டீ கொடுக்க வர்ற அந்த மனுஷன் அந்த இடத்துல டீ கொடுத்தா தான் அந்த நாடகம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வரங்களிலே வித்தியாசம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக வைத்திருக்கிறார். இங்க பிரசங்கம் பண்றதுக்கு என்ன கத்தர் வச்சிருக்கிறாரு, வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு தம்பியை வச்சிருக்கிறாரு, லைவ் பண்றதுக்கு இன்னொரு தம்பியை வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தம்பியை வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு ஒவ்வொருத்தருடைய ரோலையும் நம்ம சரியா செஞ்சுட்டா அதுவே போதுமானது. நிறைய பேருக்கு புரியல போல தெரியுது. ஹல்லேலூயா. நான் அவர்களுடையதை செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் என்னுடையதை செய்ய வேண்டியது. ஆமென். நான் வளரலாம், என்னுடையதை இன்னொருத்தருடைய செய்கிறதுக்கு நேராக என்னை வளர்த்தி கொள்ளலாமே தவிர நான் அது இல்லாவிட்டாலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் அத்தனை ஆண்டுகளும் பட்ட துக்கத்தை கர்த்தர் உங்களை 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள், சாலோமோனுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் சமாதானத்தின் ஆண்டுகளாய் இருந்தது போல கர்த்தர் உங்களுடைய ஆண்டுகளிலே பல ஆண்டுகளை கர்த்தர் சமாதானமாய் நடத்துவாராக. சமாதானமாய். ஆனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, முந்தினதை நினைச்சு நான் இனி இருக்கிற காலத்தை நான் வீணடிப்பதற்கு நான் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா நான் விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் 20 வருடங்கள் 15 வருடங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்தார் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தார் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தா நல்லா அப்படியெல்லாம் நீங்க சொல்லி. ஆனால் இப்போ அவங்க செஞ்ச ஒன்று, அந்த மகள் செஞ்ச ஒன்று என்ன ரொம்ப நெருகலாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களோட வாழ்றதுக்குரிய ஒரு சமாதானம் கூட எனக்கு வரமாட்டேங்குது. நான் எப்படி இனி வாழ்றது, என்னால் மறக்கவே முடியல, இப்படி செஞ்சுட்டாலே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய மனசு உறுத்தி கொண்டு அடுத்த வாழ்நாட்களை இனி இவங்களோட சந்தோஷமா நான் வாழவே முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி இனி ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் நான் அப்படி இருந்தேன் பாசி, இனி இல்லை அப்படின்னெல்லாம் உங்க மனசு ஒருவேளை நினைக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். முந்தினவைகளை 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 சரி அதோட மறந்துட்டு இல்லை இல்லை ஆண்டவரே இனி இருக்கிற வாழ்க்கையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு கிருபையை, வெற்றியோட வாழக்கூடிய ஒரு கிருபையை கைகள் எல்லாரும் உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. என் வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர், என் வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர், சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே, சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நோக்க
நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சொல்லுவோம். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கலங்காதே உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே அலங்கரிப்பே. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. திரும்ப திரும்ப நோக்காதே நோக்காதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நோக்காதே உந்தன் பாரம் அதிகம், உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமை திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமை திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே ஆண்டவரே, மறக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஒரு ஆறுகளை உண்டாக்குவேன் என்று திருவிழம் பற்றின கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை உங்க பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக ராஜா. மறக்க முடியாமல் பல வருடங்களாய் பல மாதங்களாய் இருதயத்தை வதைத்துக் கொண்டிருக்கிற அந்த வருத்தங்களை மறக்கிறதற்கு இப்பொழுது உங்களுடைய ஆவியானுடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. எதிரினால் பட்ட காயங்கள், மனிதனால் பட்ட காயங்கள், சொந்த ஜனங்களால் பட்ட அவமானங்கள் பல ஆண்டுகளாக மனதுக்குள்ளே வருத்தமாய் உடைவாய் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டிருக்கிற. தூங்கும் போது, உட்காரும் போது, சாப்பிடும் போது என்னால மறக்கவே முடியல, இந்த சோகமான அனுபவத்தை என்னால மறக்கவே முடியல அப்படின்னு மறக்க முடியாமல் துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமையினுடைய கரம், தேவனுடைய மகத்துவத்தினுடைய கரம் வைக்கப்பட்டு அந்த சோகங்களை, அந்த வருத்தங்களை, அந்த மன கசப்புகளை, அந்த அவமானங்களை மறக்கிறதற்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை, தகப்பனே இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. அந்த வருத்தத்தை மறக்கிற அளவிற்கு, அந்த பாரத்தை மறக்கிற அளவிற்கு, அந்த அவமானத்தை மறக்கிற அளவிற்கு இப்பொழுது 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 ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக.
நோகாதே நீ நோகாதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோகாதே நீ நோகாதே, உன்னை பலவீன சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். நோகாதே நோகாதே நீ நோகாதே, உந்தன் பாரம். நிறைய பேரை ஆண்டவர் இந்த ஜபத்துல தேற்றிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே, முன்னாடி நடந்ததை நீ நினைக்காத, அதனால எந்த லாபமும் இல்லை. மகனே மகளே, முன்னாடி நடந்ததை நினைக்காத. நினைச்சு நினைச்சு இனி உனக்கு வரப்போகிற, இனி இருக்க போகிற அந்த வாழ்க்கைய நீ இழந்துடாத. அது போச்சு, அது ஒரு காலம், அது ஒரு நேரம். சரி, அதுதான் கர்த்தர் நமக்கு பலப்படுத்திட்டார்ல, அதுக்கு ஒரு நாள் தந்தாரு, அவ்வளவுதான், பரவாயில்ல. இனி அதை நினைக்க வேண்டாம். இனி ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்வார். எஸ், கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பழைய வருத்தங்களை கர்த்தர் அழிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அழிக்கிறார், அவருடைய ரத்தத்தால கர்த்தர் அழிக்கிறார். ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அதை மறக்க முடியாதவங்க அத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், சீக்கிரமா நிறைவேறும். எஸ், ஒரு புதிய காரியத்தை பார்ப்பீங்க. யோசேப்பு சொன்னது போல, என் வருத்தங்கள் யாவையும் என் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. ஆமென். ஒரு புதுமையை நீங்க பார்ப்பீங்க. ஒரு மன ஆசையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. அப்படி கர்த்தர் உங்களுக்கு தரும்போது உங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற காலம். ஒரு புதிய பிசினஸ், ஒரு புதிய உயர்வு, ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய இடம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களுடைய வருத்தங்களை மறக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு. ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சோகமான நினைவுகள் பிறர் செய்த திரும்பி பார்க்காதே. சோகமான பிறர் செய்த தீமை திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பாடுமையா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுமையா. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னாடி நடந்ததை நினைக்காத, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லுங்க. சிலர் முன்னாடி நடந்ததை கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா அட் பிரசன்ட் இப்ப நடக்கிறத பார்த்துட்டு இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு அட் பிரசன்ட் இப்போ இந்த மணி நேரத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற அந்த சூழ்நிலையை வச்சு உங்க வாழ்க்கையை கண்டிப்பா கணிக்க முடியும்னு நீங்க நினைக்காது. பூர்வமானதை கர்த்தர் சொல்கிறார், பூர்வமானதை சிந்திக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஒருவேளை இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு உங்களுடைய யோசனைகள் பெருகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷன், இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கிற அவமானம், இன்னைக்கு உங்க முன்பாக இருக்கிற அந்த சவால், இன்றைக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, அட் பிரசன்ட் இப்போ நீங்க கடந்து போகிற சில நாட்களாய், சில மாதங்களாய், சில வருடங்களாய் கடந்து போகிற இந்த சூழ்நிலை உங்களை மறுபடியும் நான் இப்படி இருந்தா எப்படி, என் வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படி, இன்னைக்கு இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி, இன்னைக்கே நான் இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி அப்படின்னு உங்க மனசு திரும்ப திரும்ப இன்னைக்கு நடக்கிற அந்த காரியத்தை நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இப்பவே இப்படி இருக்கிறனே, இன்னைக்கே இப்படி இருக்கிறனே, இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கிறனே. உண்மையாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக
நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி அந்த 25 மாத்திரையை கையில வச்சு சாப்பிடும்போது என் மனசு மாத்திரையை சாப்பிட்றது கூட பெரிய விஷயமா எடுக்கல. ஆனா என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த வயசுல என்ன பாக்குறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த வயசுல இவ்வளவு மாத்திரை நீ சாப்பிடுறீங்க. என்ன பார்த்து நான் அப்படிதான் கேட்பேன், நீ வந்து ஒரு 60-50 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த வயசுல நீ இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா உன்னுடைய ஃபியூச்சர் என்ன, உன்னுடைய எதிர்காலம் என்ன? ஒரு வருஷம் கண்டினியூவா அந்த மாத்திரையை சாப்பிடும் போதெல்லாம் அப்படிதான் நினைச்சேன். இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு ஃபெயிலியர்னா, அந்த வயசுல நரம்பு அப்படியே கைகாலெல்லாம் அப்படியே ஆடும், டம்ளர் கையில வச்சிருந்தா நடுங்கும். இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு நரம்பு தளர்ச்சி, இவ்வளவு ஷிவரிங் உன் மனசுல உங்களுக்கு உடம்புல இருந்தா எப்படி? என்ன பார்த்து அந்த கேள்வியை தான் கேட்டேன். ஆனால் வேதம், ஆண்டவருடைய வேதமும் கர்த்தரும் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, இல்ல அந்த வயசுல அவ்வளவு டேப்லெட் சாப்பிட்டு இந்த வயசுல இப்படி கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வமானவைகளை சிந்திக்காதே, இதை வச்சு உன் எதிர்காலம் அமைய போறது இல்லை, இதை வச்சு உன் ஊழியம் அமைய போறது இல்லை, இதை வச்சு உன் சரீரம் அமைய போறது இல்லை. நான் ஒரு புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, யாராலும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை, மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, ஆமென், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற அதே தேவன் இப்ப உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பூர்வமானதை சிந்திக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா. முந்தினதையும் நினைக்க கூடாது, எதையும் சிந்திக்க கூடாதம்மா. அட் பிரசன்ட் இப்ப நடக்கிறது என்ன பண்ணக்கூடாதம்மா. இல்ல இப்போ சில வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகி படிச்சு முடிச்ச உடனே எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் வரும் பாருங்களேன். அவ்வளவு பயமா இருக்கும். என்ன பண்ண போறேன், இந்த வயசுல எல்லாம் நான் செட்டில் ஆயிருக்கணும், இந்த வயசுல எல்லாம் ஒரு வேலையில போயிருக்கணும், இந்த வயசுல எல்லாம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கணும், இந்த வயசுல எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கணும். அதை நினைக்கும் போதே நிறைய பேருக்கு அப்படி நடுக்கம் கொடுக்கும். நான் போய் இந்த வயசுல நான் இப்படி இருக்கிறேனே, ஏதோ இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவ்வளோ வருத்தத்தோட இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% எனக்காக தான், நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த வயசுல எல்லாம் என் வயசுல இருக்கிறவங்க எத்தனை பேர் செட்டில் ஆயிட்டாங்க, என் பிள்ளையினுடைய வயசுல இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா என் பிள்ளை இப்படி இருக்குது, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகன் இப்படி இருக்கிறானே. அட் பிரசன்ட் இப்ப நடக்கிறத வச்சு உங்க பிள்ளைகள் மேல ஒரு பிம்பத்தை நீங்க கொண்டு வந்திருக்கலாம். இப்ப நடக்கிறத வச்சு உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் இதுதான் அப்படின்னு நீங்க ஒருவேளை கவலையோடு வந்திருக்கலாம். இப்ப நடக்கிறத வச்சு இப்ப நான் செட்டில் ஆகல, இப்ப நான் ரெடி ஆகலைன்னா என்னென்னமோ யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல இப்ப நடக்கிறத நீ என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு ஆபத்தாய் அல்ல, இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு நஷ்டமாய் அல்ல. இன்னைக்கு உள்ளது வேற, நாளைக்கு உள்ளது வேற. கர்த்தர் சொல்லார், அதனதன் நாட்களுக்கு அதனதன் பாடு போதும். 12 மணி நேரம் வேண்டாம், 2 நிமிஷத்திலேயே வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறார் நம்முடைய கர்த்தர். ஆமென். இன்றைக்கு நடக்கிறதை வைத்து எதிர்காலத்தை யாரும் கணிக்க முடியாது. 24 மணி நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற நான் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படியும் செய்ய முடியும். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் முந்தினதை நினைக்க மாட்டேன், பூர்வமானதை சிந்தி. நம்பர் 3, மூன்றாவது, நீங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நகோமி குறித்து வேதம் சொல்கிறது. நகோமி தன்னுடைய வாழ்க்கையிலே கணவனாரோடு 2 பிள்ளைகளோடு சேர்ந்து அப்படியே பெத்தேலை விட்டு அவள் மோவாப் தேசத்திற்கு போனாங்க. அவங்க திரும்பி வரும்போது இப்ப சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் இருக்கிறேன். சர்வ வல்லவர் என்னை மிகவும் விசனப்படுத்திட்டார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் முந்தினது என்னால் மறக்கவே முடியல. நான் 2 பிள்ளைகளோட போனேன், திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து எல்லாத்தையும் சொல்றேன், என்னை இனி நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அவ்வளவுதான், இனி என்னத்தை என்ன வாழ்க்கையில் இருக்குது, ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினதை நினைக்காத. ஏன் அப்படின்னு சொன்னா, இனி ஈசாயினுடைய குடும்பத்திலே ஒருத்தர் பிறக்க போறார், முழு உலகத்தையும் மீட்கிறதுக்காக பிறக்க போறார். அவருடைய வம்சம் எங்க ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, உன் மடியில தான் வளர்க்க போகுது. நீ அநேகருக்கு சாட்சியாய் நான் உன்னை நிறுத்த போகிறேன், அதனாலே முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். நான் உங்களை எல்லாரையும்
தீர்க்க தரிசனமாய் உங்களை ஆசீர்வதித்து சொல்றேன். சிஸ்டர், பிரதர், தன்பு தாய் தகப்பனே, முந்தினதை நினைக்காதீங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. ஏன் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமாய் உங்களை என்னவா நிறுத்த போறாருன்னா, சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அது எல்லாம் ஒரு நாள் சாட்சியாய் மாற போகிறது. அது நடந்ததை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அது நடந்தது தீமைக்கு அல்ல, அது நடந்தது நன்மைக்கு. காரணம் என்னவென்றால், அந்த காரியம் நடந்ததுனால தான் நீங்க இனி வாயை திறந்து சாட்சி சொல்வீர்கள். இப்படி இருந்த என்னை, இப்படி நடந்து கொண்டிருந்த என்னை, இப்படி போன என்னை, இப்படி சூழ்நிலை இருந்த என்னை கர்த்தர் இப்படி மாற பண்ணினார் என்கிற அந்த ஒரே ஒரு சாட்சிக்காக தான் கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறாரே தவிர வேறு ஒன்றுக்காகவும் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினது நடந்தது, முந்தினது நடந்தது தீமைக்கு அல்ல, முந்தினது நடந்தது சாட்சிக்காகவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமாய் பலரோடு பேசியிருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள். ஸோ ஆண்டவர் ரொம்ப அழகாக இன்னைக்கு நம்மோடு பேசினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் என் கூட வருது. அவர் என்னை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர் சந்தோஷம் நான் காணுவேன். பாடும் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு, எதினால் என்னோடு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட. கைகளை மேல மாறாவின் நீ தேனாக மாறாவின் நீரை தேனாக சரி என்னோடு. கைகளை மேல தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோ தகப்பனே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அந்த வாக்குத்தத்த வசனம் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அவங்க என்ன ஜெப குறிப்போட வந்திருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்பு அப்படியே நிறைவேறட்டும் அப்பா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை அவர்கள் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, கூட செல்லுது. தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
காரியங்கள் சிந்திக்கப்படாமல் போகும். புதிய ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட கசப்பான பாதைகளை நாம் கடந்து வந்திருந்தாலும் இனி நம்பிக்கைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்தது அப்படி நம்ம இருதயத்தில் சொன்னாலும், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் எடுப்பித்து கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்க்கையை சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, முன்னிருந்தது போலவும் ஏதேன் தோற்றத்தை போலவும் அதை நேர்த்தியாய் செய்ய வல்லவர். உம்மால கூட ஆண்டவரே அனைத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனை பார்த்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால அதை நேர்த்தியா ஸ்தாபிக்க முடியும் ஆண்டவரே. அந்த எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டா எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை கட்டி இருக்கலாம், ஆனா 3 நாட்களுக்குள்ள அதை எடுப்பித்து கட்ட வல்லவர் நீர் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரயாசப்பட்டு அப்பா முயற்சிகள் செய்து நாங்க பல பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல அநேக வைத்தியர்களை பார்த்து அநேக சொல்யூஷனை பார்த்து சற்றாகிலும் ஒரு வெளிச்சத்தை காண முடியாதபடி இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். பல நாள் பிரச்சனைகளுக்கு சில நிமிடங்களில் சில நாட்களில் பதில் தரவல்ல தேவரை பார்த்து உம்மால மட்டும்தான் அது முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உமது பிள்ளைகள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணுமோ ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாரும் ஆண்டவர் இடத்துல சொல்ல போறோம். ஆமா ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஒரு துவக்கத்தை உண்டாக்க உங்களால முடியும். உங்க வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் தரையில போவாது ஆண்டவரே. அது உரைக்கப்பட்டதுதான். அது தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் உம்மிடத்துல திரும்புவது இல்லை. இந்த பலிபீடத்துல இருந்து உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் மகனுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்ல